வணக்கம்பா. வணக்கம். பாத்தியா உட்கார வச்சாச்சு. இவரை எப்படி பாத்தீங்களா? ஷோ ஸ்டார்டிங்லேயே வந்து உட்கார வச்சிட்டோம். அதிசயம். ஆனால் உண்மை. எஸ், சொல்லு. இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம்? இன்னைக்கு வந்து நிறைய பேர் நிறைய விதமா நிறைய இடத்துல பேசின அப்புறமோ திரும்பவும் நாமளும் ஒரு தடவை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் எடுத்திருக்கோம். விஜய் டிவில பார்த்துருப்போம், சன் டிவில கூட போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சன் டிவில பார்த்துருப்போம். சன் டிவில வந்து ரொம்ப பழசா போட்டாங்க. ஆனா அது மெகா தொடர் கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை தான் வரும் நினைக்கிறேன். வாரத்துக்கு ஒரு தடவை மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் டிவில போட ஆரம்பிச்சாங்க. 2013 நினைக்கிறேன். 13-14 வந்து மார்னிங், அது ஈவினிங் 7:30க்கு ஆரம்பிச்சு 8 o'clock half an hour தான் வரும். அந்த half an hour வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் ஒரு பெரிய பேண்டமிக். ஸோ அதில் வந்து என்னடா ஒரு படம் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட்லாம் போட ஆரம்பிச்சிட்டான் அப்படியே. ஸோ அப்போ பார்க்கும்போது தான் வந்து வசனத்துக்காகவும் அந்த சீன் செட்டுக்காகவும் அப்புறம் டப்பிங் வாய்ஸஸ்க்காகவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கேட்கும்போது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு பொது கணிப்பாக வந்து 2011 ஸ்டார்ட் பண்ணாங்க மகாபாரதம். ஆனால் அந்த டைமில் வந்து சம் இஷ்யூஸ்னால அவங்களால அதை கிரியேட் பண்ண முடியல. தென் 12 ரீஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி பண்ணுறப்போ டோட்டலாக 250 எபிசோட்ஸ் ஐ திங்க். ஸோ எனக்கு தெரியல, அந்த டோட்டல் எபிசோட்ஸ் எடுத்து முடிக்கிறதுக்கு அவங்களுக்கான செலவு வந்து 110 crore அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுக்கு காரணமா அவர் தான். ராத்திரியில தான் ஒழுங்கா பேசுவாங்க. இந்த ஷோவை நடத்த வேண்டும் என்று என்னை இழுத்து பிடித்து உட்கார வைத்துக் கொண்டு எனக்கு தூக்கமா வருது. சரி, உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு இருக்கு. என்னது? கல்யாணமா? என்னால முடியலடா. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அதாவது இந்த சேனல் ஆரம்பிச்சு நம்மெல்லாம் வந்து பாதியில இந்த சேனல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கூடவே இருந்தது. அப்புறம் வந்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆவேன், நான் 1 வருஷத்துக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு அவராகவே ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அவராகவே போயிட்டாரு. இப்ப நம்ம போட்ட அந்த கல்கி சீரீஸ பார்த்த உடனே அந்த தசாவதாரம் சொன்னதுக்கு அப்புறம் எபிசோட பார்த்துருக்காங்க. அதை பார்த்துட்டதுக்கு அப்புறம் எனக்கு மகாபாரதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், நானும் இந்த ஷோல ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணி என்கிட்ட கேட்டாப்புல. சரி, நான் அப்புறம் என்ன பண்றது, எப்படி பார்த்தாலும் நம்ம சேனலுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவரு, இந்த சேனலுக்காக உழைச்சவரு, அவருக்கு தூங்கினவரு, நிறைய வேலைகள் பார்த்தது. இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? அவரும் இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ண போறாரு. நான் கேள்வி கேட்டதை தாண்டி அவரு பல விஷயங்கள் பல கேள்விகளோட இந்த ஷோக்கு வந்திருக்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்காரு. நிறைய அறிய தெரியாததை தெரிந்து கொள், புரியாததை புரிந்து கொள்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்க பாடு, நீங்க அவருக்கு என்ன தெரிய வைக்க போறீங்களோ, என்ன புரிய வைக்க போறீங்களோ உங்க பாடு. நான் வழக்கம் போல நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிருவேன். சோ வெல்கம் டு தி ஜனஸ் என்டர்டைன்மெண்ட். இது தெரியாததை தெரிஞ்சுக்கோ, புரியாததை புரிஞ்சுக்கோ. ஓகே, நம்ம அவரை கெஸ்ட் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே ஓகே, கெஸ்ட் வெல்கம் பண்ணலாம். சரி, தமிழே வாங்கப்பா. யார் அது? பிச்சமாவனா? இந்த கேப்புக்கான இருக்கையில் உட்காருங்கள். கேப்பை எப்படியோ ஃபில் பண்றதுக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு பாயிண்ட் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள. எதுக்கு இந்த கேப் விட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு அந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பர்சனை நாங்கள் இன்னைக்கு அழைச்சிருக்கோம். சோ உங்களுக்கு என்ன தெரியணுமோ, என்ன தெரிஞ்சுக்கணுமோ, என்ன புரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே நம்ம பசங்க இது பண்ணுவாங்க, எக்ஸ்பர்ட்டான பசங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாதது எதுனா எனக்கு தெரியும், நீங்க என்னையும் கூட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கேட்டுக்கலாம். சரி, உங்களுக்கு மகாபாரதம் அப்படின்ற ஒரு டைட்டில் இந்த எபிசோட் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ இது வரைக்கும் சொன்ன கதைகள்ல ரொம்ப எளிமையா ஒருத்தர் பார்த்தும் ஒருத்தர் படிச்சும்
புரிஞ்சிக்காத பல விஷயங்களை நம்ம ஷோ மூலியமா நிறைய பேருக்கு நம்ம சின்ன சின்ன இடத்துல கல்கி சீரீஸ்ல நம்ம சொல்றதுல ஸோ நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அதே எளிமையா எப்படி இந்த மகாபாரதத்தை இவ்வளவு பெரிய ஒரு சகாப்தத்தை நீங்க எப்படி வந்து ரொம்ப எளிமையா மக்களுக்கு சொல்ல போறீங்கன்றது எனக்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். நான் மகாபாரதத்துல கிங்குப்பா. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா உஜால அவ எடுத்து உச்சியில ஊச்சிட்டு இருப்பான் போல. ஓகேங்களா? தெரியுமே. நான் தான் உனக்கு சொல்றேன், நீதான் நான் சொல்ல வந்துதான் கேட்டேன். அது இருக்கட்டும். வரதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டேன். ஒரு வருஷமா போயிட்டேனா? ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? ஒரு வருஷம் சேனல்ல உன்னை காணவில்லை போட்டு போட்டேன். 2 மாசத்துக்கு முன்னாடி vlog போட்டோம். பாட்டு புலிகுண்டர் பாட்டு. அப்ப யாருமே பார்க்கல. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா போறது. சேனலுக்காக இங்கே சேனலுக்காக சேனல் ஃபவுண்டர் பிஸி ஆயிட்டாரு. இப்பதான் கூப்பிட்டாரு. ஃபவுண்டர் பிஸி. ஆமா, ஃபவுண்டர் பிஸியா தான் இருக்காரு. நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. சரி, தெரிஞ்சுக்கிறேன். மகாபாரத் தெரிஞ்சுக்க வந்திருக்கலாம் சொல்லுங்க. அதனால எனக்கு 250 ரூபா லாஸ். கல்கி படம் போய் பார்த்து ஒண்ணுமே புரியல. 200 ரூபா டிக்கெட், 50 ரூபா பார்க்கிங் சார்ஜ். பார்க்கிங் சார்ஜ் அதுக்கான மகாபாரதம் பத்தி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு வீரகாவியம் மாதிரி. வீரகாவியம், அதாவது நிறைய போர் நடக்கும். வீரம்னா என்ன அப்படின்ற இத வந்து நிறைய சொல்லுவாங்க. சோ மகாபாரதம் வந்து வீரத்தை பற்றி நிறைய பேசுறதுனால அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மன்னரோ இல்ல எதிரி நாட்டுக்கு படைய எடுத்து போகணும்னு நினைக்கிற ஏதாவது ஒரு தளபதியோ வந்து அந்த நாட்டுல இருக்கிற சின்ன சின்ன, இப்போ நம்ம ஊர்லாம் வந்து இந்த இன்லாம் இருக்குல்ல, லைக் யாராவது வருவாங்க தங்கிட்டு போவாங்க, லாட்ஜ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அப்பயும் இருந்திருக்கு. சோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அதாவது தமிழில் உரையாட இருக்கிறார்களா? தமிழ் தமிழ் அவன் பேரே தமிழ்ல. சோ அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அதுதான் மெயினா வைப்போம். கொன்னுடுவேன். ஒரு வாரம் 2 வாரத்துக்கு எபிசோட்ல பாத்துட்டு தெரிஞ்சுமா பண்ற. சோ அந்த மாதிரி மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அப்போ மகாபாரதம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. போர் காலகட்டத்துல எல்லா நாட்டிலுமே வந்து பயன்படுத்துற ஒரு விஷயம் என்னன்னா, மகாபாரதம் வந்து சொல்லி மக்களுக்குள்ள இருக்கிற அந்த வீரத்தை திரும்பவும் தூண்டி எழுப்பி அவங்கள வந்து போருக்கு, அவங்க ஒரு காலத்துல சூழல் காலத்துலயா எல்லா காலகட்டத்திலயும், பல்லவர்கள் காலகட்டத்துல ஆரம்பிச்சு எல்லா காலகட்டத்திலயும் இது பழக்கமா தான் இருந்தது. எனக்கு ஒரு டவுட், எல்லாருக்குமே ராமாயணம் தெரியுது, ஏன் மகாபாரதம் தெரிய மாட்டேங்குது? ஏன்னா விஜய் டிவி அன்னைக்கு யாரும் பார்க்காம இருந்தது. ராமாயணம் கூட தான் சிம்பிளா ராமாயணம் எப்படின்றத. சன் டிவி ராமாயணம் வந்து எப்படி, நான் கேட்கிற கேள்வி என்ன, ஒரு கேரக்டர் எடுத்துட்டு அந்த கேரக்டர் மேலே கதை போகும். மேக்சிமம் எல்லாருக்குமே வந்து ராமர் ராமாயணத்துல பெருசா என்ன இருக்கு? ராமன் இருக்கு, லட்சுமணன் இருக்கு, சீதை இருக்கு, ஹனுமான், ராவணன் இருக்கு, அனுமான் இருக்கு. அவ்வளவுதான். யாரு? அவ்வளவுதான். அதான் கேக்குறேன். ஆனா மகாபாரதத்துல பீஷ்மர்ல இருந்து தொடங்கி கண்ணன் சாவர வரைக்கும் அந்த கண்ணன் கிருஷ்ணனா? தம்பி எக்ஸ்பீரியன்ஸ் எதுல ஆரம்பிச்சா? கண்ணன். பீஷ்மர்ல தொடங்கி துரியோதனன் தான் பீஷ்மரோட தம்பி. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே, நீ ஒரு தடவை தானே உன்னை பார்த்த? ஐயா உங்களுக்கும் படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏன் மேலே சந்தேகப்பட்ட என்ன அர்த்தம்? நீங்க படிக்க தேவையா? இல்ல படிக்கல, போடா போடா. இல்ல வாங்க. சரிடா, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு, அவ்வளவுதான். சரி, பீஷ்மரா? பீஷ்மரு, துரியோதனனு, துச்சாதனனு, அப்புறம் அர்ஜுனனு, அதுக்கப்புறம் வந்து என்ன தர்மரு, யமதர்மர். யமதர்மரா வருவாரு. கல்கி படம் பார்த்தேன். கல்கில எங்க வராரு? யமதர்மர் இல்லையா? சரி விடு. சரி, அமிதாப் பச்சன் யாரா போ? அமிதாப் பச்சன் என்னோட ஒரு மக்கள் இருந்திருக்காங்க. உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேனே, என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டானே. யமதர்மர் அவன் தான் அஸ்வத்தாமன். அமிதாப் பச்சன்
அஸ்வத்தாமன் யார் அதானே? தீபிகா படுகோனன் தான் சுபத்ரி. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட மாதிரியா? இல்ல ப்ராஜெக்ட்ஸ் சும்மாவா? சும்மா இல்ல சும்மா உனக்கு கல்கியை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கணுமா மகாபாரதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? மகாபாரத பத்தி. அப்ப நான் சொல்றதை கேளு, புரியுதா? போர்க்கதைகள் சொல்லுவாங்க அங்கதான் இருக்கு. போர் கதையில இருந்து. ஸோ அதான் போர் காலகட்டத்துல மகாபாரதம் பேசுறது மக்களுக்குள்ள இருக்கிற அந்த வீர ஆவேசங்களை திரும்பவும் தூண்டி எழுப்புவாங்க. அதுல வந்து பல இளைஞர்களை வந்து போருக்கு கூட்டுக்கிறதும் சில பேரை வந்து மக்களை பார்த்துக்கிறதுக்காக அனுப்புறதும் அப்படி வந்து ஆட்களை பிரிச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இது வந்து ப்ராக்டிஸ். மகாபாரதம்னா இதுக்குதான் அப்படின்றது ப்ராக்டிஸ். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ராமாயணம் வந்து நிறைய பேருக்கு தெரியுது, மகாபாரதம் தெரியலன்றதுக்கு இவர் சொன்ன காரணமும் ஒரு முக்கியமான காரணம் தான். ராமாயணத்துல உங்களுக்கு எங்க சுத்தினாலும் ராமர் மேலதான் கதை போகும். ஆனா மகாபாரதம் வந்து எல்லா இடத்துக்குமே போகும். இன்னை வரைக்கும் நம்ம தமிழ் இல்ல மொத்த இந்தியா இதுலயே மகாபாரதம் ஒண்ணு மட்டும்தான் எடுத்துக்கிட்ட எல்லா கதாபாத்திரத்துக்கும் முடிவு கொடுத்த ஒரே கதை மகாபாரதம் தான். அவர் எடுத்துக்கிட்ட எல்லா கேரக்டருக்குமே எழுந்து கொடுத்துருப்பாரு. பாத்தியா, எல்லா கேரக்டருமே இதுவாகுமா? எல்லா சினிமா டேரக்டர்ஸ் கத்துக்கணும் எப்படி படம் எடுக்குது. செகண்ட் ஹாஃப் சொதப்பிடுறாங்கப்பா. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால். அமுக டுமுகள் அமால் டுமால்.